அண்ட் 11ஆம் வீடும் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ்லாம் வர மாதிரி இருந்தால் அதை எடுத்துகிட்டு சுப செலவில் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சொல்லப்போனால் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இப்போ குரு பார்க்கறதுனால நீங்கள் எப்படியோ அதில் வின் பண்ணிட்டு வந்துடுவீங்க சார். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு முன்னாடியே அதுக்கு எப்படி ரெடி ஆகுங்க. இப்போ தனுஷ ராசிக்கெலாம் எப்படின்னா நீங்கள் அக்னி சம்மந்தமாக என்ன வேணால் செய்யலாம். இப்போ ஆஃபீஸில் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாரோ ஒருத்தரால் பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க. சரியா? இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரம், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒரு டீ மிக்சரோடு வாங்கித்தாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் உங்களுடைய 12ஆம் வீடு அதையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு சுப விரயம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கையில் பணம் வரும், சுப விரயத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வர பணத்தை டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு நகை வாங்குறீங்க, எப்படி போடுறீங்கன்னா பணம் தப்பிச்சுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண போகிறீங்கன்னா ப்ளீஸ் ஜோதிடர் அணுகுங்க. கீழே நம்பர் இருக்குது, அதை கேட்டுட்டு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா நம்ம செலவுகள், மன உளைச்சல்கள் இது எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நம்ம அதிகமாக வாழலாம். தெய்வங்கள் வழிபாடு அப்படின்னா சிவன் கோவிலுங்க. சிவன் கோவில் வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் வேண்டுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அண்ட் நீங்கள் பெருமாள் வணங்குறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து சத்யநாராயண பகவானை வணங்கலாம், லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கலாம். இதுவும் வணங்குறது சூப்பர். எப்போவுமே நீங்கள் ஒரு நெய் தீபம் போட்டு வழங்கினாலும் ரொம்ப நல்லது. இல்லை வரவங்களுக்கு தண்ணியோ கூல்ட்ரிங்க்ஸோ அன்னதானமாக கொடுத்தாலும் ரொம்ப நல்லா வருங்க. இன்னும் உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது சார், எனக்கு இதுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த 2025 நம்மளுக்கு நிறைய படிப்பினை தந்தது. இந்த டிசம்பர் மாதம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வரப்போகிற 2026 நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைய எல்லாருக்கும் விஷ் ஹேப்பி நியூ இயர்.